அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம், ஐபோவான். வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோப். திஸ் இஸ் மீ ரினோசா நிஷான். இன்னைக்கு பல சம்பவங்கள் நடந்திருக்கு. அதோட சேர்ந்து இன்னைக்கு கொஞ்சம் மழையா இருக்கு. நாளைக்கு கூட ஒரு சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யும் சொல்லியிருக்காங்க. திரும்பவும் காலநிலை கொஞ்சம் மந்தமா போயிட்டு இருக்கு. அதிகமான மழை பெய்யும். அதனால வெளியே போறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. டிரைவ் பண்றவங்க கொஞ்சம் சேஃபா போங்க. மீன் பிடிப்பதற்காக உங்கள் தொழிலுக்காக கடலுக்கு போறவங்க கொஞ்சம் காலநிலையை பார்த்து போங்க. அப்படிங்கிறத எல்லாத்தையும் ஆரம்பத்திலேயே நாங்கள் சொல்லிக்க விரும்புறோம். சரி, ஓகே. உங்க எல்லாருக்கும் தெரியும், 7 வருடங்களுக்கு முன்பாக இடம்பெற்ற ஒரு மிகப்பெரிய மறக்க முடியாத ஒரு வடுவாக இன்னும் எல்லோருடைய மனதிலையும் பதிஞ்சிருக்கக்கூடியதான் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல். இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு யாரு காரணம், யாரு மகாமொளக்கருவோ, யார் சூத்திரதாரி, இப்படி எல்லாம் கேள்வி கேட்டு யாரையுமே கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கு. ஆனாலும் கடந்த அரசு, அதாவது இந்த அரசு 2 வருடங்களாக போற இந்த நிலைமையில நீங்க பாத்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு கீ பாயிண்டாக இருந்தது நாங்க வந்தாலே முதல்ல இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு யாரு பின்னாடி இருந்து செயற்பட்டாங்க அப்படிங்கிறத வெளிப்படுத்துவோம் அப்படிங்கிறது ரொம்ப ஓப்பனா ஒரு அறிக்கை மாதிரி விட்டிருந்தாரு இப்போ உள்ள ஜனாதிபதி ஏகேடி அவர்கள். இப்படி இருக்கிற டைம்ல இப்போ மிக தீவிரமாக இந்த விசாரணைகள் போயிட்டு இருக்கு. உங்க எல்லாருக்கும் தெரியும், முன்னாள் ராஜாங்க அமைச்சர் ஆளுநராக இருந்தவர் பிள்ளையான் அவர்கள், அவர் இப்போ சிறையில இருந்துட்டு இருக்காரு. இப்படி இருக்கிற பட்சத்துல அரசு புலனாய்வு பிரிவினுடைய பணிப்பாளராக இருந்த ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சலே அவர்கள் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வச்சு விசாரிச்சுட்டு இருக்காங்க. இப்போ அவர்கிட்ட விசாரிக்கிற சில விஷயங்கள் மூலமாக ஒரு சில விஷயங்கள் வெளியே வந்துட்டு இருக்கு. அதோட பிள்ளையானவர்களுடைய பிஏவாக இருந்த அசாத் மௌலானாவை வெளிநாடு போய் விசாரிச்சுட்டு வந்திருக்காங்க. இப்படி பல விஷயங்கள் நம்ம நாட்டில் ரொம்ப தீவிரமா, ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல்ல விசாரணைகள் நடந்துட்டு இருக்கிற இந்த டைம்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பிரேக்கிங் நியூஸா வந்ததுதான், முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ உட்பட 2 ராணுவ அதிகாரிகளுக்கு வெளிநாட்டு பயண தடைகளை விதிச்சிருக்காங்க. கோட்டை நீதவான் நீதிமன்றம் அப்படின்னு சொல்லப்படுது. இதுல என்னன்னா, ராணுவத்தின் கர்னல் நிரோஷன் அன்சார் அப்படிங்கிற ஒருத்தர், முகமது அன்சார் அப்படிங்கிற ஒருத்தரும், முன்னாள் புலனாய்வு பிரிவு உறுப்பினரான பிரேமானந்த உதலாக அப்படிங்கிற ஒருத்தரும் சேர்ந்து தான் இந்த கோட்டாபய ராஜபக்ஷ முன்னாள் ஜனாதிபதி அவர்களுக்கும் சேர்த்து, இந்த 3 பேருக்கும் சேர்த்து தான் பயண தடைய கோட்டை நீதவான் நீதிமன்றம் இன்னைக்கு பிறப்பிச்சிருக்காங்க. என்னன்னா, இந்த கேஸ் விசாரணையில போயிட்டு இருக்கு. இப்போ ஒரு சைடு சுரேஷ் சலே அவர்கள் கொடுக்கக்கூடிய சில வாக்குமூலங்கள் உட்பட அந்த வாக்குமூலங்கள் ஊடாக இந்த பிரச்சனையும் இருக்கு. இப்போ கோட்டாபய ராஜபக்ஷ அவர்களுக்கும் மிகப்பெரிய தொடர்பு இதுல இருக்கு. அப்படிங்கிறதன் காரணமாக விசாரணை தீவிரமா இருக்கிற பட்சத்துல வெளிநாடு போகக்கூடாது அப்படிங்கிறத சிஐடியினர் இன்னைக்கு நீதிமன்றத்தில் முன் வச்சிருக்காங்க. அதனால இவங்களுக்கு இப்படி ஒரு பயணத்தடை கொடுத்திருக்காங்க. ஸோ பயணத்தடை அப்படின்னு வரும்பொழுதே நமக்கு பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னா, சரி, இதுக்கு 3வது சந்தேக நபராக தான் சுரேஷ் சலே இருந்துட்டு இருக்காரு. ஸோ மெயினா இவர் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு வெளியாகுமா அப்படிங்கிறத தான் மக்கள் ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இது இருக்க போற அந்த 3 வருஷத்துக்குள்ள நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறதா எல்லாருடைய கேள்வியாகவும் இருக்கு. அப்படி நடந்துருச்சு அப்படின்னா இந்த கவர்மெண்ட் மேல திரும்பவும் மக்கள் ஒரு நம்பிக்கை வைப்பாங்க, சொன்னதை காப்பாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் எதுவுமே வாய்ப்பேச்சு மூலமாக எதுவுமே இவங்களால பண்ண முடியாதுப்பா. கோர்ட்டுக்கு இழுக்கிறாங்க, வாக்குமூலத்தை எடுக்கிறாங்க, அப்புறம் 2 hours 3 hours கழிச்சு அனுப்பி வைக்கிறாங்க. இது மட்டும்தான் இவங்களால முடியும் அப்படின்னு இவங்க நினைச்சாங்கன்னா அடுத்த தடவை இந்த அரசுக்கு வாய்ப்பில்லை அப்படிங்கிறது மிக தெளிவாக தெரிஞ்சிட்டு இருக்கு. ஏன்னா இப்பவே எதிர்கட்சி தலைவர் யார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி. என்ன, சில விஷயங்களுக்கு எதிர்கட்சியில அதிகமாக பேசுறவர் இப்ப நாமல் ராஜபக்ஷ இருக்காரு, ஒரு பக்கம் திலீப் ஜெயவீர் இருக்காரு, ஒரு பக்கம் ஐக்கிய தேசிய கட்சி பேசிட்டு இருக்காங்க, ஒரு பக்கம் மெயினாக இருக்கக்கூடிய எதிர்கட்சி, பெரும்பான்மையை கொண்ட எதிர்கட்சியாக சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய எஸ்டிபி கட்சி இருந்தாலும் யார் இப்ப எதிர்கட்சின்னே தெரியலப்பா அப்படிங்கிற மாதிரி ஐக்கிய தேசிய தரப்புல குற்றம் சாட்டப்பட்டு வந்துட்டு இருக்கு. அதாவது இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல ரணில் அவர்களுடைய மூளையும் சஜித் அவர்களுடைய உடலும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நவீன் திசாநாயக்க இன்னைக்கு பேசின விஷயங்கள் கூட வெளியாக இருக்கு. சில நேரங்கள்ல சஜித் பிரேமதாஸ் அவர்கள் சில விஷயங்கள் பின்வாங்குறாரு, பேசுறாரு இல்ல அப்படிங்கிற குற்றச்சாட்டும் இருக்கு. அவர் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கணும், சில விஷயங்களுக்கு வாய் திறக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் இருக்கு. இப்படி நம்ம நாட்டு அரசியல் போயிட்டு இருக்கிற இந்த டைம்ல இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இது என்னப்பா தேரர்களுடைய சீசனா அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு ஒரு செய்தி. இப்ப நீங்க யோசிச்சீங்கன்னா மெயினாக இருக்கக்கூடிய சில ஊடகங்கள்ல பல செய்திகள் வருது இல்லைங்க. நானே கன்ஃபார்ம் பண்றதுக்காக பல செய்தி ஊடகங்களை போய் பார்ப்பேன், இதுல போட்டிருக்காங்களா இதுல போட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு ஒரு தமிழ் ஊடகத்தினுடைய பிரதான செய்திகளை கூட மிக முக்கியமாக இருக்கக்கூடிய பல செய்திகள் கிடையாது. 3 மணித்தியாலங்களுக்கு முன்பாக ஒரணையில முதியோர் இல்லத்துல மிகப்பெரிய தீ விபத்து இழந்திருக்கு, அது கூட அவங்க சொல்லல. இல்ல சில விஷயங்களை எதுக்காக
மறைக்கிறாங்க அப்படின்னு வந்து தெரியாது. ஆனால் தேவையற்ற சில விஷயங்களை வந்து செய்திகளாக வந்து போட்டுட்டு இருக்காங்க. சரி, அது நமக்கு வேணாம். இதில் இன்னைக்கு வந்து பல ஊடகங்கள் வெளியிட்ட செய்தி நான் ஸ்கிரீன்ஷாட்டோட வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். 14 வயதுடைய ஒரு இளம் பிக்குவை வந்து தொடர்ந்து துர்நடத்தைக்கு உள்ளாக்கி இருக்காரு இன்னும் ஒரு பிக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இந்த கேஸ் இன்னைக்கு அதிகமாக பேசப்பட்டது. பட் இந்த கேஸ் விஷயமாக சிங்கள ஊடகங்கள்ல நானும் போய் தேடி பார்த்தேன். இதுவரைக்கும் இல்லை, இதுக்கப்புறம் இருக்கான்னு எனக்கு தெரியாது. அதுல வந்து உங்க எல்லாருக்கும் தெரியும், அம்பாறை மாவட்டத்தில் மத்திய முகாம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சுகந்தகம பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு விகாரையில் வந்து 2ஆம் தேதி நடந்த சம்பவம் தான் இது. இந்த விஷயம் எப்படி வெளியே வந்திருக்கு அப்படின்னா, அந்த ஏரியாவில் உள்ள உள்ளூர் வாசிகள் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த விகாரையில் இருக்கக்கூடிய 5 பிக்குகளில் வந்து 3 பிக்குகள் வந்து ரீசெண்டாக வந்து தப்பி ஓடிட்டாங்களாமா. அதுக்கப்புறம் கூப்பிட்டு விசாரிச்சா அங்க இருக்கக்கூடிய தனக்கு மேல இருக்கக்கூடிய பிக்கு வந்து தங்களுக்கு வந்து துர்நடத்தை செய்யற மாதிரி நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற விஷயங்கள் வந்து வெளியாகிருக்கு. இப்படி இருக்கிற பட்சத்துல தான் 41 வயதுடைய பிக்கு வந்து இந்த விஷயம் தொடர்பாக மக்கள் ப்ரொடெஸ்ட் பண்ணா அந்த இடத்த விட்டு ஓடி போயிட்டாரு. அதுக்கப்புறம் திரும்ப இன்னொரு பிக்கு ஊடாக போலீஸ் கிட்ட போய் சரண் அடைஞ்சிருக்காரு. கைதும் செஞ்சிருக்காங்க அந்த 41 வயது பிக்குன்னு சொல்லப்படுது. 2 பிக்குகள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த 2 பிக்குகள் கிட்ட வாக்குமூலம் எடுத்திருக்காங்க. 5 பிக்குமார்ல வந்து 3 பிக்குமார் ஓடி போனாங்க. மற்ற 2 பிக்குமார் கிட்ட வாக்குமூலம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு கேஸ் வருது. அண்மையில கடந்து போன சில காலங்களில் அந்த 41 வயது பிக்கு வந்து இந்த குட்டி பிக்கு, இந்த 14 வயது பிக்குமார்களை வந்து இப்படி தேவையற்ற சில விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியலங்க, ஒன்று முடிய வந்துட்டு இருக்குன்னா இது எதை நோக்கி போகுது? இதுக்கு பின்னாடி ஏதாச்சும் வேற ஏதாச்சும் இருக்கா? இது ஏன் இப்படி எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்கு? பிக்குமார்களுடைய பிரச்சனைகள் ஏன் வெளியே வந்துட்டே இருக்கு? இதை இல்லாட்டி இதை வச்சு இப்போ இப்படி ஒன்று இருக்குல்ல, அனுரகுமார் திசாநாயக் அவர்களுடைய அரசு வந்து பௌத்த மதத்துக்கு மிகப்பெரிய ஒரு சாபக்கேடாக இருக்கு அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரியான விஷயங்களை போட்டு இந்த இப்போ பெரும்பான்மையா இருக்கக்கூடியவர்கள் வந்து சிங்களவர்கள், அவங்களுக்கே மைண்ட்ல வந்து ஒரு மாதிரி கசப்பா வந்து தோணும். என்னப்பா நம்ம மதகுருமார்கள், நம்ம காலில் விழுந்து வணங்கக்கூடிய மதகுருமார்களுடைய கண்ணியத்தை அவங்க வந்து இல்லாமக்கிட்டு இருக்காங்க. கடந்த கால கவர்மெண்ட்லாம் இந்த மாதிரி செய்திகள் நம்ம அதிகமாக பார்க்கல. ஏதாச்சும் 1-2 இந்த அத்தி பூத்தா மாதிரி எங்கேயாச்சும் ஒன்று இருக்கும். ஆனால் இப்போ இந்த ஒரு லாஸ்ட் 1 வீக்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று மாதிரி போயிட்டே இருக்கு. இந்த மே மாதம் ஃபுல்லாக போயிட்டே இருக்கு. இந்த ஜூனும் ஆகிருச்சு. ஸோ இது என்ன அப்படின்னா, இதுக்கு பின்னாடி இப்படி விஷயங்கள் எப்படி வெளியே வரதுக்கு யார் இது கொண்டு வர்றாங்க? இது நல்லதுக்காக தான் வெளியே விடுறாங்களா, இல்லைன்னா அது இதுக்கு பின்னாடி எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. பட் வெளியே வந்தது நல்ல விஷயம். அதனால வந்து இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கிறதாக மக்கள் வந்து போராடி இருக்காங்களாமா. இது செய்திகளும் வந்து சில ஊடகங்கள் போட்டிருக்கு. ஆனால் எந்த காணொலியும் வந்து நான் காணலை. உங்களுக்கு தெரிஞ்ச அம்பாறை மாவட்டத்தில் மத்திய முகாம் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட ஏரியாவில் நீங்கள் யார் சரி இருந்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா கீழே கமெண்ட் பண்ணுங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்க. அதே நேரத்தில் வந்து அந்த பிக்குமார் அந்த வாக்குமூலம் கொடுத்த 14 வயது பிக்குகளை வந்து மருத்துவ பரிசோதனைக்காக அம்பாறை மாவட்ட பொது வைத்தியசாலை சட்ட வைத்திய அதிகாரிகளிடம் வந்து இன்னைக்கு அழைச்சி போயிருக்கிறதா சொல்லப்படுது. மேலும் குறித்த சம்பவத்தில் ஈடுபட்டு சந்தேகத்தில் கைதான 41 வயது சந்தேக நபரான பௌத்த தேரரை இன்று அம்பாறை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த மத்திய முகாம் போலீஸ் நடவடிக்கை எடுத்து வருகின்றது அப்படின்னு இவ்வளவு பெரிய ஒரு செய்தி வந்திருக்கு. பட் இது கொஞ்சம் புகஞ்சிட்டு இருக்கு, இன்னும் வெளியே வரல. கரெக்டா பார்க்கலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இதே நேரத்தில் தான் இன்னைக்கு வந்து அதிகமாக பேசப்பட்ட ஒரு விஷயம் வந்து ஹொரண பட்டகொட கல்பத்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு முதியோர் இல்லத்தில் வந்து சடனா தீ விபத்து, ஃபயர் ஆக்சிடென்ட் வந்து நடந்திருக்கு. இதுல வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 47 முதியோர்களை வந்து தீயணைப்பு படையினர் வந்து ரெஸ்கியூ பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 5க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்களை நிறுத்தி வச்சிருக்காங்களாம். 7 பேரை காணலன்னு சொல்லப்படுது. 11 பேர் வந்து தீக்குள்ள வந்து சிக்கியிருக்காங்க. நான் அந்த செய்தி போடும் வரைக்கும் அவங்கள வந்து சிகிச்சைக்காக ஹாஸ்பிட்டலுக்கும் அனுப்பியிருக்காங்க. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, முதியோர் இல்லம் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஃபயர் ஆகுது அப்படின்னா இது வந்து அவ்வளோ ஈஸியாக சும்மா நடந்திருக்கக்கூடிய ஒரு விஷயமா அப்படின்னு கேட்டால் என்ன கேட்டால் எனக்கு தெரியல. ஆனால் ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. அவங்களே யாருமே இல்லாமல் பசங்க கைவிட்டு சொந்தக்காரங்க கைவிட்டு முதியோர் இல்லத்தில் போய் இருக்கிற டைமில் இப்படியான ஒரு அனர்த்தத்துக்குள்ளே அவங்க சிக்கியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன ஆச்சு, இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது எனக்கே வந்து தெரியாமல் இருக்குது. அதனால் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இது இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நேற்று காலையில் பார்த்தேன், ஒரு பஸ்ஸில் வந்து முன்னுக்கு ஏரியாவில் முன்னாடி டிரைவர் சீட்டுக்கு இந்த சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ மதகுருமார்கள் அமர்ந்திருப்பாங்கல்ல, அதுக்கு ஆப்போசிட்டாக இந்த சைடில் இருக்குல்ல, அதில் வந்து கீழே
பஸ்ல வந்து ஒரு வெள்ளை பெண்மணி, அதாவது நம்ம நாட்டுக்கு சுற்றுலா வந்து வெள்ளையர் பெண்மணி ஒருத்தர் கீழே உட்கார்ந்து வந்துட்டு இருக்காங்க. அது வந்து இப்போ நம்ம நாட்டுக்கு மெயினாக வந்து நமக்கு ஒரு வருமானத்தை ஈட்டி தரக்கூடியது வந்து டூரிசம். இப்போ கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கும் அதிகமான டூரிஸ்ட் வந்து நம்ம நாட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க, அதிகமாக வந்துட்டு இருக்காங்க ஒவ்வொரு நாட்டில் இருந்தும். இப்போ இப்படி வரும்பொழுது வந்து அந்த பஸ்ல நான் சில ஃபோட்டோஸ் எடுத்து வச்சு முடிஞ்ச காமிக்கிறேன். எல்லாரும் உட்கார்ந்துட்டு வர்றாங்க. அந்த புள்ள வந்து முன்னாடி உட்கார்ந்துட்டு வந்துட்டு இருக்கு, கீழே உட்காந்துட்டு வந்துட்டு கையில் மொபைல் ஃபோனை வச்சா ஏதோ பாட்டுக்கு பார்த்துட்டு வந்துட்டுருக்கு. நம்மளுடைய கல்ச்சர் என்னன்னா, ஒரு பொம்பளை புள்ள வேற, அது வெளிநாட்டு பெண்மணி நம்ம நாட்டை நோக்கி வர்றாங்க, நம்ம நாட்டை ரசிக்கிறதுக்காக வர்றாங்க. கொஞ்சம் இடம் கொடுத்தா நம்ம வந்து குறைஞ்சி போகிறது கிடையாது. ஆனால் அது அதிகமாக வந்து பேசப்பட்டது என்னமாக ஒரு மைண்ட் செட்டில் நம்ம இருக்கோம். அதுக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, ஏன் உட்காந்துட்டு போனால் என்ன பிரச்சனை கிடையாது தானே, அது என்ன வெளிநாட்டு வெள்ளையர் பெண்மணி தானே, அவங்களுக்கு கீழே உட்காந்து என்ன, அவங்க வந்து அரைக்குறை ஆடை கொடுத்தா என்ன, அது அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அப்படியும் கமெண்ட்ஸ் வேறு வந்துட்டு. பட் என்ன கேட்டால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, எல்லாருமே அது ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா, இங்கே கீழே உட்காந்துருக்கு, பக்கத்தில் முன்னாடி 2 சேர்ல 2 பேர் உட்காந்து வந்துட்டு இருக்காங்க. இப்போ பார்க்கவே பாவம், ஒரு ஆண் வெள்ளையர் ஆண் ஒரு டூரிஸ்டாக இருந்தால் பரவாயில்ல உட்காந்துட்டு வர்றான்னு சொல்லலாம். ஒரு பொம்பளை பிள்ளை கீழே உட்காந்துட்டு வரும்பொழுது யாராச்சும் ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். ஸோ அதுதான் நம்ம அவங்களுக்கு கொடுக்குற மரியாதை. அப்போ அவங்களுக்கும் நம்ம நாட்டு மக்கள் மேலே ஒரு ஈர்ப்பு வரும், நல்ல மனுஷங்களாக இருக்காங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வரும் இல்லையா. இப்போ அதனால் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமாக இருக்குது. அதே நேரத்தில் இன்றைக்கி சஹஸ்புர அப்படிங்கிற ஏரியாவில் இருக்கக்கூடிய பில்டிங்ஸ், அந்த வீட்டு திட்டத்தில் வந்து லிஃப்டெல்லாம் கரெக்டாக ஒர்க் பண்ணுதில்லை அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் ரோடுக்கு வந்துட்டாங்க. இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு அமளி துமளியாக இருந்தது. 13 மாடிகள் வந்து ஏறி இறங்கணும், பாடசாலை மாணவர்களுக்கு வந்து ஏறி இறங்குறதுக்கே வேண்டாம் அப்படின்னு போகும் அப்படிங்கிற மாதிரி லிஃப்ட் கோளாறு அப்படிங்கிறதுக்காக மக்கள் எல்லாம் வெளியே வந்து குடியிருப்புக்கு வெளியே வந்து மிகப்பெரிய போராட்டத்தை பண்ணியிருந்தாங்க. இதை எங்கிட்ட செஞ்சு கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வீடியோக்கள் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அது இன்னைக்கு அதிகமாக வந்து பேசப்பட்டது. கொழும்பு 8 என்பது இலங்கையின் பிரதான காரியாலயமாக அமையப்பட்ட ஒரு பிரதான வீட்டு திட்டம் தான் சாஸ்புரையில் லிப்ட் என்பது மேலே செல்வமானால் 13ஆம் மாடி வரை செல்ல வேண்டும். இந்த சாதாரண இந்த லிப்ட் இயந்திரத்தில் பல கோளாறுகள் இருக்கின்றன. சாதாரணமான வயதான மக்கள் ஏறி செல்ல முடியாது. பாடசாலை மாணவர்கள் வரும் பொழுது அவர்களுக்கு மேலே செல்ல முடியாது. என்ன காரணம்? உடனே எங்களுக்கு தேவை வேற ஒன்றுமில்லை, எங்களுக்காக செய்து தர வேண்டும். அதுதான் எங்களோட கோரிக்கை. உடனடியாக இதை நடைமுறைப்படுத்தவும். ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த வீட்டு திட்டத்தில் வந்து இப்போ எத்தனையோ குடும்பங்கள் வந்து வசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ லிஃப்ட் வந்து வேலை செய்தில சடனாக வந்து லிஃப்ட் வந்து நின்றுடுது அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் அவங்க முன் வச்சாலும் அரசு அதை செஞ்சு கொடுக்கும் பொழுது எல்லாமே ப்ராப்பராக தான் வந்து செஞ்சு கொடுக்குறாங்க. அதில் நம்ம வந்து கொஞ்சம் அதை கரெக்டாக நம்ம வந்து பாதுகாப்பாகவும் அழகாகவும் வந்து நம்ம அதை முகாமைத்துவப்படுத்தி நம்ம அதை யூஸ் பண்ணிக்கணும். இப்போ அரசு சொத்து அப்படிங்கிறதுனால சில நேரம் குப்பை இருந்தாலும் நம்ம துப்பிட்டு போவோம், இது பண்ணிட்டு போவோம், வெத்தில வச்சு போட்டு துப்புவோம், குப்பையை போட்டு போவோம், இப்படி பல விஷயங்கள் இருக்கு. இப்போ அந்த இடத்துல ஒரு லிஃப்ட் ஒர்க் பண்ணாட்டி எவ்வளோ பேர் பாதிக்கப்படுறாங்கன்னு பாருங்க. அப்போ எல்லா இடத்தையும் நம்ம கொஞ்சம் அழகாக தூய்மையாக இது எங்களுடைய இடம், நாங்கள் பாவிக்கக்கூடிய இடம் கொஞ்சம் முன்னாடி வந்து செஞ்சால் தானே எல்லாம் கரெக்டாக இருக்கும். இப்போ திரும்ப செஞ்சு கொடுத்தாலும் திரும்ப அதை பிரச்சனையை உள்ளாகும், அதை திரும்பியும் அதில் ஏதாச்சும் ஒரு ரிப்பேர் வரும். அதனால் வந்து செஞ்சு கொடுத்தாலும் செஞ்சு கொடுக்கலனாலும் அரச சொத்து வரும்போது, பொது சொத்து அப்படின்னு வரும்பொழுது நம்ம ரொம்ப அழகாக ரொம்ப கவனமாக கையாளணும் அப்படிங்கிற மிக முக்கியமான விஷயம். ஆனால் அங்கே உள்ள மாணவர்கள் பாவம் 13 மாடிகள் ஸ்கூல் பேக்கை தூக்கிட்டு ஏறி இறங்குறது அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தான் தெரியும், அவங்க படுற கஷ்டம். பட் இங்கே எல்லாரையும் நம்ம வந்து சொல்ல வரல. அதை வந்து சீக்கிரமாக செஞ்சு கொடுங்க. அங்கே அதிகாரிகள் வந்து இன்னைக்கு போயிருக்காங்க, அந்த காணொலிகள் வந்து இன்னைக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கு. லாஸ்ட்டாக ஒரு விஷயம் சொல்லிக்க விரும்புகிறேன். கோட்டாபய ராஜபக்ஷ அவர்களுடைய பர்த்டே வருதுன்னு நினைக்கிறேன், ஜூன் 20. அதுக்காக கொடுத்த பரிசு என்னமோ தெரியல, ஏதோ சம்திங் நடக்குது, பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, குட் நைட்.